உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளில் உங்களுக்காய் ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதே போல தேவன் இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் இயேசு என்கிற பேரிலே வந்து வாழ்ந்தபோது அவர் தன்னை குறித்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். தேவன் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவனிடம் பெருமை இல்லை. பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது? சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இயேசு சொன்னார், சாந்தமும் மனத்தாழ்மை, சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் இன்றைய நாள்ல பிரச்சனை என்னென்று கேட்டால், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அல்லது எங்கு என்ன பிரச்சனை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அங்கே சாந்தம் இல்லை, சாந்த குணம் இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறார்கள். எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாய் மாறி கொலையில முடிந்துவிடும், அல்லது ஒரு சின்ன ஒரு சம்பவம் பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு ஒரு குடும்பமே பிரிந்து போய்விடுகிறது. காரணம், அங்கே சாந்தம் இல்லை அல்லது சாந்த குணம் உள்ளவர்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சொந்தரிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன், அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் சாந்தமாய் இருக்கிறவர். எவ்வளவு கதைத்தாலும் அவர் கேட்கக்கூடிய சாந்தம் உள்ளவர். கோபப்படாமல் அமைதியாய் சகித்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த தன்மை இன்றைய நாள்ல கணவனிடமோ மனைவியிடம் இருப்பதில்லை. அல்லது கணவன் பொறுமை சகிக்கிறவராய் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தால் மனைவி ஒரு கோபக்காரியாய் சண்டைக்காரியாய் இருந்து விடுவார். அல்லது மனைவி சாந்த குணம் உள்ளவர்களாய் சாந்தமாய் இருந்தால் கணவன் கோபக்காரனாய் இருந்து விடுவான். அதே போல இந்த உலகத்துல குடும்பங்களை பேலன்ஸ் பண்ண முடியல, குடும்பங்களை சமாதானப்படுத்த முடியல. காரணம், அங்கே சாந்தம் இல்லை. பிரிந்த குடும்பங்களை சேர்க்க போனால் அங்கே சாந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒருவருடைய குற்றத்தை அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்களே அன்றி ஒருவருடைய குறைகளை பேசி மறுவரை குற்றப்படுத்திய ஆதாரம் தேடுகிறார்களே அன்றி தங்களுடைய பிழைகளை ஏற்றுக்கொண்டு சரி செய்யத்தக்கதான சாந்த குணமுள்ளவர்கள் பூமியிலே குறைந்து காணப்படுகிறார்கள். குடும்பங்களுக்குள்ளே சாந்த குணம் உள்ளவர்கள் அதிகமாய் தேவை. இந்த சாந்த குணம் இருந்தால் குடும்பம் சந்தோஷமாய் வாழும், எல்லாம் வாழும். தேசமும் 2 தேசங்களுக்கு இடையில பிரச்சனை. காரணம், சாந்த குணம் அங்கே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்க இல்லாதனாலதான் உங்களோட குடும்பம் பிரிந்தது. ஏன் என் குடும்பம் பிரிந்தது என்று நீங்க கேட்கிறீர்கள். உங்களுக்குள்ளே சாந்த குணம் இல்லை, சகிக்கிற தன்மை இல்லாததுனாலே உங்களுடைய கோபம் அதை செய்துவிட்டது. அதனால பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. பூமியை சுதந்தரித்துக் கொள்வது என்பது நாட்டை பிடிப்பதென்றல்ல அர்த்தம். இந்த பூமியிலே உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து கொள்வதும், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதும், மகிழ்ச்சியோடு வாழ்வதும். இந்த பாக்கியவான்ங்கிற சொல்லினுடைய அர்த்தம் தமிழ்ல இப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் வேதத்திலே அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்றா மக்காரியோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய தமிழ் கருத்து என்னவென்றால் சந்தோஷம் மிகுந்தவன் என்ற அர்த்தம். ஆகவே சாந்த குணம் உள்ளவன் அல்லது சாந்தம் உள்ள மனுஷி சந்தோஷம் மிகுந்தவர்களாய் இருப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே உங்களோட வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு நெருக்கங்களுக்கும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கும், ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணம்
இன்ற நாள்ல நீங்க கண்ணீர் விடுகிற ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்னென்று யோசித்து பாருங்கள். இவைகளுடைய காரணம் அன்றைய நாள்ல நீங்க பொறுமையா இருக்கல, அன்றைய நாள்ல சாந்த குணமா இருக்கல, அன்றைய நாள்ல சாந்தத்தோடு நீங்க காணப்படல, உங்களுடைய கோபத்தை உங்களால அடக்க முடியல, அதனால உங்களோட குடும்பம் சிதறினது, பிள்ளை உங்களோட வீட்டை விட்டு வெளியே போனது, உங்களோட மகன் உங்களோட வீட்டை விட்டு போனான், அம்மா அப்பாவோட வாழ முடியாது என்று போனார், மகள் அம்மா அப்பாவோட வாழ முடியல என்று போனார்கள், கணவன் இந்த மனைவியோடு வாழவே முடியாது, ஒரு சண்டைக்காரியா இருக்கிறா, ஒரு வாயாடியா இருக்கிறா என்று சொல்லி பேசிக்கொண்டு போனார். அதே போல மனைவி கணவன் குடிகாரனா இருக்கிறான், குடிச்சிட்டு நிதானம் இல்லாம பேசுகிறார், சாந்த குணமே இல்லை, மனிதர்களோடு வாழவே முடியல என்று சொல்லி இந்த கணவன் வேண்டாம் என்று சொல்லி மனைவி விட்டுட்டு போகிறார்கள். இப்படி ஏதோ நடக்கிறது. வேலை செய்கிற இடங்கள்ல வேலைகள் ஏன் திடீரென உங்களை விட்டு போகிறது? காரணம் உங்களுக்குள்ளே சாந்த குணம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்படியா என பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரும்போது உங்களால சாந்த குணம் இல்லாதனால உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று, சாந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வாள். அதாவது இந்த பூமியில நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியாமைக்கு போனதுக்கான சரியான காரணம் உங்களுக்குள்ளே சாந்தம் இல்லை, சாந்த குணம் இருக்கவில்லை. அவைகள்னாலதான் எல்லாவற்றையும் விளக்குறீங்க என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களை பாறுதல் கிடைக்கும் என்று. அவை கடந்த காலத்திலே உங்களோட வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு தோல்விக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் உங்களுக்குள்ள இல்லாம போன சாந்த குணம்தான். இப்பொழுது இயேசுவிடம் நீங்க வாருங்கள். இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்திருந்தா இயேசு கிறிஸ்துடைய சாந்த குணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். இயேசு இல்லாததுனாலும் உங்களுக்குள்ளே சாந்த குணம் இல்லை, கோப குணம் இருந்தது. இப்போ இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னென்று உலக சரித்திரமும் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததினாலே பிரிக்கப்பட்டது. இந்த ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வர விரும்புகிறார். இயேசு உங்களோட வாழ்க்கையில வந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும், உங்களுக்குள்ளே சாந்த குணம் உண்டாகும். அப்பொழுது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உங்களால் முடியும். இழந்து போனதை நாங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால், பிரிந்து போன பிள்ளைகள், கணவன், மனைவி சேர்ந்து வாழ மீண்டும் வர வேண்டுமானால், இழந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ளே சாந்த குணம் தேவைப்படுகிறது. அது இயேசுவால் கொடுக்க முடியும். இயேசு இல்லாவிட்டால் சாந்த குணம் வரவே வராது. இயேசு சாந்தத்தின் சொரூபியாய் இருக்கிறார். இயேசு சாந்தத்தின் தெய்வமா இருக்கிறார். அந்த இயேசு இல்லாதனால தான் இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை. ஆதலால் இயேசுவை இந்த நாள்ல உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உள்ளே வருகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கோபங்கள், கடினங்களை எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே சாந்த குணத்தை தந்து, முந்தி அப்படி இருந்த இந்த மகன், அப்படி இருந்த இந்த மகள், அப்படி இருந்த பெற்றார்கள் இன்று இப்படியாய் மாறிவிட்டார்கள் என்று பிறர் சாட்சியாய் சொல்லத்தக்கதாய் இயேசு உங்களை மாற்றுவார். ஆகவே இயேசு இல்லாதனாலதான் உங்களோட வாழ்க்கையில சாந்தமும் இல்லை, அதனால இவ்வளவு இழப்புகளும் வந்தது. சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நிமிஷம் முதல் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே சொந்த தெய்வமாய் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வது போல இந்த பூமியிலே ஆசீர்வாதமா இந்த வாழ்க்கை உண்டு உங்களுக்கு தருவார். மரணத்துக்கு பிற்பாடு என்றென்றைக்கும் தேவன் தன்னோடு வாழுகிற ஒரு நித்திய பரலோக ராஜ்ய வாழ்க்கையும் உங்களுக்கு தருவார். இயேசு இல்லாமல் இவைகள் சாத்தியமே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். இயேசுவே எனக்குள்ளே வாரு, நான் உங்க சொந்த தெய்வமாய், என்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. அப்பொழுது உங்களோட வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ள இயேசு வருவார், சாந்த குணத்தை தருவார். சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அன்புள்ள பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொன்னபடி, இயேசு சொன்னபடியாய் நான் சொல்லி இருக்கிறேன். இதோ அவருடைய வாழ்க்கையில
இவ்வளவு இழப்புகளும் வேதனைகளும் துக்கங்களும் துன்பங்களுக்கும் காரணம் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள சாந்த குணம் இல்லாததுனால அவங்களோட கோபம், அவங்களோட பொறுமையின்மை இவைகளை உண்டாக்கிட்டு, இப்பொழுது இயேசுவே நீங்க அவர்களுடைய இருதயங்களுக்குள்ள பிரவேசிங்க, அவருடைய பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால கழுவுங்க, அவர்களுக்குள்ள சாந்த குணத்தை அனுப்புங்க. அவர்கள் இந்த பூமியிலே நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்படி, பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்யுங்க. அவர்களுடைய நித்திய ஜீவனை தாங்க பக்கம் அவர்களை திருப்புங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.